ஹலோ கைஸ், வெல்கம் டு Crackz Tech யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, ஸோ உங்களோட ரியல்மி மொபைல்ஸில் கீழே ஒன்று அந்த பேக் பட்டன், அப்புறம் அந்த யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறது, இந்த பட்டன்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லி தான் எனக்கு வீடியோன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவலாக இருக்க மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லி தான் எனக்கு வீடியோன்னு பார்க்குறோம். அப்புறம் எனக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கடுப்பாக இருக்கும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு வேறு மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரியல்மி மொபைல்ஸில் உள்ள செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மொபைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க. பட் நான் இப்போ ரியல்மி மொபைல்ஸில் மட்டும் தான் சொல்ல போகிறேன். செட்டிங்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சில் போய்ட்டு சிஸ்டம் நேவிகேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பட்டன்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெஸ்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பட்டன்ஸில் தான் இனபிள் ஆகிருக்கும். ஸோ அதை கெஸ்டர்ஸுக்கு மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. ஸோ கேன்சல் கொடுத்து விட்ருங்க. கொடுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. மேலே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்விட்ச் டு ப்ரீவியஸ் ஆப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். ஸோ அதை எனபிள் பண்ணி விட்ருங்க. எனபிள் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இப்படி இந்த சைடில் இழுத்திங்க அப்படின்னா அது வெளியே போகும். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கம் இழுத்தினாலுமே அது வெளியே போகும். சரிங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடு இந்த சைடு ரைட் சைடு எழுதினாலுமே வெளியே போகும். ஸோ அதை எப்படி திரும்ப அந்த யூஸ் பண்ண ஆப்ஷன்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கீழே பாருங்கள், கீழேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி மேலே தூக்குனீங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் கீழே க்ளோஸ் ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா எல்லா ஆப்ஸுமே க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ஆப் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்புக்குமே இந்த யூஸ் பண்ணிக்கிறக்கூடிய ஆப்லேருந்து டேரெக்டாக போயிடலாம். ஸோ அந்த ஆப்புக்கு சைடில் அந்த கார்னரில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இழுத்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஆப் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இதை மாற்றி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டாக போட்டுவிடுங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது ஏற்கனவே தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இது முன்னாடி தெரியல அப்படின்னா எனக்கு இதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நாள் ஒரு வீடியோன்னு சேர்க்கிறேன். நன்றி, பை.